அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியிலே தமிழ்நாடு அரசினுடைய ஐடிஐ அட்மிஷனுடைய டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே டேட்டு முடிஞ்சிச்சு. மாணவர்களுடைய நலன் கருதி இந்த டேட்டை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ டேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடிஐக்கு போய் உங்கள் சர்டிஃபிகேட் 8th 10th சர்டிஃபிகேட்டு மற்றும் தேவையான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு 15/7 இந்த மாதம் 15/7/2024 போய் நீங்கள் நேரடியாக நீங்கள் அட்மிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் அதன் கீழ் 102 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் 305 தனியார் பயிற்சி மையங்கள் இயங்குகின்றன. இப்போ அட்மிஷன் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 8 அல்லது 10 தேர்ச்சி பெற்ற மாணவர்களை எடுக்கிறாங்க. இப்போ 15/7 இந்த மாதம் வரைக்கும் டைரக்டாக நீங்கள் ஐடிஐயில் போய் சேர்ந்துக்கலாம். இப்போ மாணவர்கள் நேரில் சென்று சேர வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன். அதாவது 1 லட்சம் இன்ஜினியர் படித்தாங்க அப்படின்னா ஒரு 50,000 பாலிடெக்னிக் மாணவர்கள் படித்து வெளியே வர்றாங்க. 25,000 ஐடிஐ மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இது இன்ஜினியரிங் ஸ்கில்டு ட்ரெயின்டு. இப்போ பாலிடெக்னிக் ஸ்கில்டு, ஐடி செமி ஸ்கில்டு. இன்னைக்குள்ள நிலைமையில இன்ஜினியரை விட இன்னும் 100% 100% பாலிடெக்னிக்கு ஐடிஐக்கு தனியார் கம்பெனியில் கூட வேலை கிடைச்சி போகுது. இன்ஜினியரிங்கை விட பாலிடெக்னிக்கை விட ஐடிஐக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே கீழேருந்து வாங்க. இன்ஜினியருக்கு இப்போ ஐடிஐக்கு வேலை அதிகமாக கிடைக்கிது. அடுத்து பாலிடெக்னிக் படித்தவங்களுக்கு வேலை அதிகமாக கிடைக்கிது பெர்சன்டேஜ் படி. அடுத்து அவங்களுக்கு இன்ஜினியருக்கு குறைவாக கிடைக்குது. ரைட்டுங்களா? இப்போ எளிதில் கிடைக்கக்கூடிய வேலை. இப்போ 80% மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு போயிட்டாங்கனவர்கள். சரி, இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ நியரஸ்ட் ஐடிஐக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்? உங்களுடைய பேருக்கான சான்றிதழ், இமெயிலு, ஃபோன் நம்பரு, வேலிடு இமெயில் ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, ஆதார், சர்டிஃபிகேட்டு. சரி, இப்போ என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரேடு. என்னென்ன ட்ரேடுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்ட், டிராஃப்ட்ஸ்மேன், காஸ்மெட்டாலஜி, கார்பெண்டர், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், டெஸ்க்டாப் டிடிபி, டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர், டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல், ட்ரெஸ் மேக்கிங், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரிக். அடுத்து ஃபேஷன் டிசைன் டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி, ஃபிட்டர், ஃபுட் சர்வீஸ் அசிஸ்டன்ட், ஃபுட் டெக்னாலஜி, ஃபவுண்ட்ரி மேன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இப்போ இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எல்லாம் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் அதாவது வரவேற்பாளராக உங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. இண்டஸ்ட்ரியல் பெயிண்டர், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், ஐடி டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். இந்த ஐடின்னு வர்றது பூரா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நிறுவனங்களில் தாராளமாக வேலைக்கு எடுத்துவாங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இது மெஷின் சம்பந்தமான, கெமிக்கல் சம்பந்தமான ஃபேக்ட்ரியில் வேலை உண்டு. லெதர் குட்ஸ், லிஃப்ட் ஆப்ரேட்டர், மெஷினிஸ்ட். இப்போ பெரிய அரசு நிறுவனங்களில் இப்போ வேலைக்கு போகணும். லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலைன்னா இந்த லிஃப்ட் மெக்கானிக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். இப்போ மெயின்டெனன்ஸ் கெமிஸ்ட், கெமிஸ்ட்ரி பிளான்ட்டு, மெரைன் ஃபிட்டர், மெக்கானிக் ஆட்டோ பாடி பெயிண்டிங், மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேர், மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல். இது இந்த ஃபோர்டு கம்பெனி, ஹோண்டாய் கம்பெனியில் பூரா அந்த மெக்கானிக் வர்றது பூரா வந்துடும். இப்போ மெக்கானிக் 2 and 3 வீலர் இப்போ இந்த இ ஸ்கூட்டர், இ ஆட்டோலாம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனியில் இவங்களுக்கு அருமையான வேலை இருக்குது. அடுத்து இன்றைய யூடியூப்பு மீடியாவில் மல்டிமீடியா அனிமேஷன், ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, அந்த வேலை உண்டு. ஆபரேட்டர், மெஷின் டூல், பெயிண்டர், பிளாஸ்டிக் ப்ராசஸர். அடுத்து பார்த்தோம்னா பிளம்பர் மெக்கானிக், வெல்டர், ஸ்பின்னர், சர்வேயர், டெக்னீஷியன். அடுத்து டெக்ஸ்டைல், டூல் டை மேக்கர், டர்னர், வெல்டர், வயர். இந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு. மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம்
அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவரையும் தொழில் முனைவோராக்குவது போன்ற முத்தான 3 நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் இலவசமாக சேவையாக செய்து வருகிறது. தொடர்ந்து இது போன்ற கல்வி செய்திகளை காண நீங்கள் விக்டரி டுடே டாக்டர் டி சம்பத்குமார் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.